இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் கிரேவி. காலிஃப்ளவரை ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி, மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதித்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் அதில் சேர்த்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. அப்புறமா காலிஃப்ளவரை வடிகட்டிட்டு அதில் கொஞ்சம் உப்பு, பெப்பர், மல்லித்தூள், ஒரு முட்டை உடச்சி ஊற்றி அதை நல்லா கிளறிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஆயில் போட்டுட்டு அதில் நம்ம வச்சுருக்க காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 4 மிளகாய், தக்காளி, வெங்காயம், தேங்காய், ஜீரகம், மிளகு சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு அந்த பேஸ்ட்டில் நம்ம குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, பட்டை, சோம்பு, பிரியாணி இலை, அன்னாச்சி பூ சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு அது ஒரு நல்ல கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை அதில் மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு.